முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகின்றார். அவர் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க போகின்றார் தங்கமே. அவர் ஏன் உன்னிடம் இதனை கேட்க வேண்டும்? உன்னை தேடி வருவது யார் என்று தானே இப்பொழுது நீ யோசிக்கின்றாய். நான் சொல்கின்றேன், முழுமையாக கேள். எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்குகிறவன் உண்மையில் எவருக்கும் உண்மையானவன் அல்ல. அவன் நடிப்பால் உலகை கவர்ந்தாலும் அவனது உள்ளம் வெறுமையாகவே இருக்கும். நீ யாரையும் அவர்களின் வார்த்தையால் மதிக்க வேண்டாம் தங்கமே. அவர்களின் செயல்களும் நேரமும் தான் உண்மை முகத்தை வெளிப்படுத்தும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் சோதித்து பார். யார் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார்கள், யார் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீ அறிவாய். அந்த அறிவை உனக்கு நானே தருகின்றேன். உன்னுடைய மனம் எப்போதும் தெளிவாக இருக்க என்னுடைய அருள் உனக்கு துணை நிற்கும். இப்பொழுது உன்னை பிரிந்த உன்னுடைய துணைத்தான் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்கின்றார் தங்கமே. இனி உன்னோடு தான் நான் வாழ்வேன். நான் செய்த தவறை இந்த முறை மட்டும் மன்னித்துக்கொள். இனி உன்னிடம் நான் எந்த ஒரு தவறையும் துரோகத்தையும் செய்ய மாட்டேன். என்னை ஒரு முறை மன்னித்து ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய உயிரான துணைத்தான் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்டு நின்று கொண்டு இருக்கின்றார் தங்கமே. அவரை மன்னித்து நீ இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில்தான் உள்ளாய். ஏனென்றால் உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவரை ஏற்றுக்கொள் தங்கமே. அவர் இப்பொழுது முழுமையாக மனம் மாறித்தான் வந்து இருக்கின்றார். இனி உன்னுடைய வாழ்க்கையே மாறப் போகின்றது. இத்தனை நாட்களாக அவரை பிரிந்து என்ன செய்வது, ஏது செய்வது என்று புரியாமல் காத்து கொண்டு இருந்தாய். இனி எல்லா சிரமங்களிலும் கஷ்டங்களில் இருந்தும் அவர் உன்னை விடுவித்து விடுவார் தங்கமே. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான பொன்னான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தர போகின்றேன். உனது வாழ்க்கையே புதியதாக ஆரம்பமாக போகின்றது. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே. நீ விரும்பியபடியே அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேர போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.